अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद, औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुल इन कुन्तुम तुहिब्बूनल्लाह फ़त्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह। सदक़ल्लाहुल अलीयुल अलीम। व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम, இன்னமல் அமாலு பின்னியத் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிவிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இல்லந்தோறும் யாசீன் என்ற அடிப்படையில் 2வது வாரம் நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் டாக்டர் நசீர் அண்ணன் அவர்களுடைய வீட்டில் நாம் இன்று யாசீன் ஓதி தஹ்லீல் ஓதி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களுடைய பரக்கத்தினாலும் தஹ்லீல் ஓதியினுடைய பரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக மன்னித்தருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவதோடு, நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தை எப்படி யார் சொல்லணும் யார் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத விட இன்னைக்கு எடுத்தவங்கள மார்க்கத்தை சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்லாம் தொடரணும்னு சொன்னாக்க இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாக மார்க்கத்தை தவறான முறையில் எத்தி வைக்கிறாங்க. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு நேரத்தில் கூடாதுன்னு சொன்னதை பூரா இன்னைக்கு கூடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏண்டா நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா கொள்கைப்படி 4 இமாம்களும் நமக்கு எதை சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் சுன்னத்துல் ஜமாத். இவங்க 4 பேரும் சுய கருத்தை அவங்க சொல்லவே இல்லை. அவங்க 4 பேருமே சொன்னது குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலிருந்து ஆய்வு செஞ்சு எடுத்து தான் நமக்கு ஒரு மார்க்கத்தினுடைய தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிற தப்பு அப்படின்னு அதை நம்ம சரி கட்டி நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு குழப்பங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதே மாதிரி ஹதீஸ் இன்னைக்கு மார்க்கத்தினுடைய அந்த மதுஹபுடைய விஷயத்துல அவங்க கை வைக்கல. சில பேர் ஹதீஸ்லையும் கை வைக்கிறாங்க. எங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டங்கள். இன்னும் சில கூட்டங்கள் ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள். இதை எதிராளி வழியாக இருந்தாங்கன்னாக்க நம்ம ஈஸியாக தட்டிடலாம். அவங்களுடைய பிளானிங் என்ன அப்படின்னு நம்ம தட்டிடலாம். ஆனால் எதிராளி உள்ளேயே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு டைப் பண்ணி அனுப்புறது, இது அந்த மெசேஜை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பி மார்க்கத்தை தவறான முறையில், ஏன்னா சீக்கிரம் பரவுது. இந்த சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல இந்த மாதிரி சீக்கிரம் பரவுறதுல அவங்க என்ன செஞ்சாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தி விட்றாங்க. இதை யாருக்கு போய் சீக்கிரம் ரீச் ஆகுதுன்னா, அடிப்படையினுடைய நுட்பம் தெரியாத இளைஞர்களுக்கு மத்தியில் சீக்கிரம் போய் ரீச் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே. ஒருத்தர் மொத்தம் போகிறார், சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாரு. மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பரவலாக பேசக்கூடியது, அவன் வாழ்நாள் பூரா செஞ்ச பாவத்தினால தான் அவன் சக்கராத்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பேசுறது. அந்த மாதிரி பேசவே கூடாது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம தெரியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க, சில பேருடைய இபாதத்து சொர்க்கத்தை நெருக்கி வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமான அமல்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. கடைசி நேரத்தில் அவர் ஈமானை விட்டுருவாரு.
அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஷைத்தான் வந்து என்ன செய்வான், தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பரிபூர்ணம் எல்லாத்துக்கும் அதுலேருந்து பாதுகாக்கணும். ஷஹாதத் கலிமாவோட மோதாருக்கு எல்லாம் பரிபூர்ணம் தௌஃபீக் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஈமான் பலகீனமாக உள்ளவங்க டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஷைத்தான்டா தண்ணியை எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி எனக்கு அல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த சக்கராத் வேதனையில் இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் களிமா சொல்லுங்கன்னா வற்புறுத்தக்கூடாது. அதை நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே மக்களுக்கு மத்தியில் பொதுவாக பரவக்கூடிய ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, சக்கராத்துடைய அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன பாவம் செஞ்சானோ அதனால தான் இவ்வளோ கடுமையான நோய் வந்திருக்குது, அதனால தான் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நபிமார்களுடைய வாழ்க்கையை தான் நமக்கு முன்மாதிரி. நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காமிச்ச ஆயத்து குல் இன்குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லா. நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருங்க, அல்லாஹ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னையை மட்டும் அவங்க எடுத்துக்கிறல, எல்லா நபிமார்களையும் விட்டு கொடுக்காமையே போனாங்க. எல்லா இடத்துலையுமே எந்த நபிமார்களையும் விட்டு கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரையுமே விட்டு கொடுக்கல. சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி கொடுத்தாங்க, என் மேலே எப்படி நீங்கள் சலவாத்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் அத்தனை நபிமார்கள் மீது சலவாத்து சொல்லுங்க. அப்போ அவங்க மேலே எப்படி சொல்லுவாங்க, அவங்க பேரை சொல்லும் போது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறது. இப்போ நபிமாருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம்னாக்க, இருக்கிற நபியிலேயே சிறந்த நபி ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லக்கூடிய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் சொல்லி காமிக்கிறாங்க. இவங்களுடைய கடைசி நேரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹதீஸ்ல முகமது ரசூலுல்லாஹ் கிதாபில் எழுதுவாங்க, நாயகத்தினுடைய கால்கள் தரையை இழுத்துக்கிட்டு வந்துச்சு. 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் ஒரு சஹாபி, இந்த பக்கம் ஒரு சஹாபி, 2 பேர் தோல்வி கையை போட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு தொழுகை வைக்க கூட்டிகிட்டு வரும்போது அங்கே முன்னாடி யார் போய் நிற்கிறேன்னாக்கா, அபூபக்கர் நாயகம் தொழுகை வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த வக்து தொழுகை வைக்கிறது. அப்போ நாயகம் என்ன செய்கிறாங்க, வீட்டில் நான் தொழுகை வைக்க நான் பள்ளிக்கு வர்றேன் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு நிற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. எந்திரிச்சுன்னா மயக்கம் போட்டு விடுறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன வாழ்நாள் முழுவதும் நல்லவனா இல்லை, அதனால தான் இழுத்துக்கிட்டு கிடக்கான், சக்கராதாயில் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. இங்கே நாயகத்தினுடைய நிலைமையா தான். அல்லாவா அதுக்காக நாயகம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கல, சோதனைகள் நல்லா கொடுக்குறான்னு சொன்னாக்கா அதில் ஏதாவது கயிறு வச்சிருப்பான். அப்போ நாயகத்தினுடைய 2 காலும் இப்படி வரல, தரை இப்படி இழுத்துக்கிட்டே வருது, தூக்கிட்டு வர்றாங்க. அபூபக்கர் நாயகம் பார்த்தோன்னே நாயகம் நிற்கிற இடத்துல நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. நாயகம் இருக்கும்போது நான் தொழுவிக்க மாட்டேன் பின்வாங்குறாங்க. இந்த இடத்துல நாயகம் போய் தொழுக வைக்கணும், அவங்களால விட்டா கீழே விழுகிறாங்க. அப்போ நாயகம் சொன்னால் அபூபக்கர் நீங்கள் போய் தொழுக வைங்க, நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுதாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களுடைய நிலைமைகள், அதுக்கு 1 நாள் 2 நாள் இருந்தால் கடுமையான காய்ச்சல். அவங்களுடைய வஃபாத்துக்கு முன்னாடி நாயகத்துக்கு ஏற்பட்டது கடுமையான காய்ச்சல், தலைவலி அவங்களுக்கு ஏற்பட்டது. அந்த கொடூர காய்ச்சல் தான் அவங்களுடைய உயிர் பிரியப்பட்டது. சரி, இவங்களுடைய ரூபம் மட்டும்தான் இப்படியா, மற்ற நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? எல்லா நபிமார்களையும் புரட்டி பார்க்கணும். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன்மாதிரி. யாரையுமே வந்துட்டு ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால அவரை நம்ம சர்வசாதாரணமாக இடம் போடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சோதனைகளிலிருந்து வெற்றியாகும். இந்த எக்ஸாம் ஹாலில் பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, பரீட்சை வைக்கும்போது எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க, 1 வருஷம் நடத்தின பாடத்தை பாஸ் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பரீட்சை. இந்த பரீட்சை வந்துட்டா மாணவர்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. ஹாலுக்குள்ள நுழையும் போது ரொம்ப சந்தோஷமாக நுழைவாங்க. நல்ல கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. இப்போ இந்த தேர்வுங்கிறது எப்படி ஒரு மாணவனுடைய தராதரத்தை நிர்ணயிக்குதோ, சரியா தப்பா அப்படிங்கிறது நிர்ணயிக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சோதனை அல்லாஹ் கொடுப்பான். சில பேர்த்துக்கு நோயின் மூலம் சோதனையை கொடுக்குறான், சில பேர்த்துக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி சோதனையை கொடுக்குறான், சில பேர்த்துக்கு பொருளாதாரத்தை குறைச்சி சோதனையை கொடுக்குறான், சில பேர்த்துக்கு மேல் மிச்சமாக கொடுத்து சோதனையை கொடுப்பான், சில பேர்த்துக்கு குழந்தைகளை கொடுத்து சோதிப்பான், குழந்தைகள் இல்லாமல் சோதிப்பான். எல்லாமே அவனை சார்ந்தது. குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவன் பாரு என்னென்ன பேச்சு பேசினா பத்தியா, ஒரு குழந்தை இல்லைன்னா உடனே பேசிடுறது, அந்த பொம்பளை பிள்ளைய போட்டு படுத்தி எடுக்கிறது, என்னென்ன வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தையும் சொல்றது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஆயிஷா அம்மா குழந்தை இல்லை. யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை இல்லை. சாரா அம்மாவுக்கு வயசான பின்னாடி குழந்தைய கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணவரே இல்லாம குழந்தை.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசான பின்னாடி குழந்தை, எல்லாமே அவன் நிர்ணயிக்கிறது, எதுவுமே நம்ம கையில இல்லை. எதுவாக இருந்தாலும் அவனை சார்ந்து நம்ம இருக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் நபர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, அதாவது சக்கராத்துடைய காலம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னாக்க அவங்கள பார்த்து என்ன செஞ்சக்கூடாது, நம்ம சாதாரண இடம் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இது சொல்லலாம். அப்ப நம்முடைய வாழ்நாளில் இந்த மாதிரி விஷயங்களும் தவிர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தெருவில் ஒருத்தர் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அஞ்சலி நின்று பேசுகிறோம்ல, இந்த மாதிரி சஹாபாக்கள் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரோட்டு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாயகம் சொன்னாங்க, இங்கே ரெண்டு பேசாதீங்க, ஒன்று பள்ளிக்கு போங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்து அந்த மாதிரி பேசுங்க, ரோட்டில் மறைச்சிக்கிட்டு பேசாதீங்கன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, இல்லை நாயகம் நாங்கள் ஓரத்தில் மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, பேசுறது சரி, அப்போனா ஷரியத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க, என்ன உட்பட்டு இருக்குது. முதல்ல வந்து நாயகம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நீங்கள் ஹராமான பார்வையிலிருந்து உங்களை தவிர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல எடுத்தோன்னு சொல்லி காமிக்கிறாங்க, ஹராமான பார்வையிலிருந்து உங்களை தவிர்த்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காமிக்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, தெருவில் போகிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நின்று பேசுங்க, அந்த பக்கம் போகிறவங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்னு சொல்லிடாத அளவுக்கு நீங்கள் நிற்கிறது பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த குழப்பமான காலகட்டங்களில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இது மெயினாக போகுது. நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களும் சமூக வலைத்தளங்களில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் அதை உங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டேன். கேட்டபடி அமல் செய்வதற்கும் சொன்னபடி எனக்கு அமல் செய்வதற்கும் வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.